நேற்றுக்கு ஒரு நாள் வீடியோவில் எழுத்துக்களின் பிறப்பை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் மெய் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்ப்போம். இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் எப்படி பிறகு நாக்கோட முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்ததுனால பிறக்குது. இந்த படத்தில் பாருங்கள், நாக்கோட முதல் பகுதி எங்கே இருக்குது, அன்னத்தோட அடிப்பகுதி எதுவுமே. அன்னம்னா எங்கே இருக்குது, நாக்கோட முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியாக பொருந்ததுனால பிறக்குது. இப்போ இச்சு இஞ்சி ஆகிய இரு மெய்களும் எப்படி பிறக்குது, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தோட நாவின் இடைப்பகுதி எங்கே இருக்குது, படத்தில் பாருங்கள், நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தோட இடைப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்குது. இப்போ இட்டு இன்னு ஆகிய இரு மெய்கள் வந்து எப்படி பிறகு, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துறதுனால பிறக்குது. நாவின் நுனி இட்டு இன்னுன்னு உச்சரிங்க. நாக்கோட நுனி வந்து அன்னத்தோட நுனியை பொருந்துறதுனால பிறக்குது. அடுத்து இத்து இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை வந்து நாக்கின் நுனி வந்து பொருந்துறதுனால பிறக்குது. இட்டு இன்னு எப்படி பிறகு, இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துறதுனால பிறக்குது. என்னது, இட்டு இன்னு. இத்து இன்னு எப்படி பிறக்குது, மேல்வாய் பல்லின் அடி எங்கே இருக்குது, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால பிறக்குது. சரியா. அடுத்து இப்போ இம்மு ஆகிய இரு மெய்கள் நமக்கு தெரியும், மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்குது. நம்ம இப்போ இம்முன்னு சொல்லும்போது மேலிதழும் கீழிதழும் ஒட்டும். அடுத்து ஈ வந்து எப்படி பிறகு, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இந்த படத்தில் பாருங்கள், நாக்கோட அடிப்பகுதி எங்கே இருக்குது, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்குது. அடுத்து ஈ எப்படி பிறகு, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்குது வந்து ஈ. அப்போ இப்போ இம்மு மேலிதழும் கீழிதழும் பொருந்ததுனால பிறக்குது. இரு இல்லு எப்படி பிறக்குது, இப்போ இரு இல்லு ஆகிய இரு மெய்கள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்குது. இப்போ மேல்வாய் எங்கே இருக்குது, படத்தில் பாருங்கள், மேல்வாய் நாக்கோட நுனி, மேல்வாய் நாக்கோட நுனி பொருந்துறதுனால பிறக்குது. சரியா. அடுத்து இல்லு வந்து எப்படி பிறக்குது, இரு இல்லு எப்படி பிறக்குது, இந்த இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுறதுனால பிறக்குது. இல்லு வந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருக்குவதால் பிறகுது. மேல்வாய் பல்லின் அடி எங்கே இருக்குது, படத்தில் பாருங்கள், மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் நுனியை தடித்து நெருக்குவதால் பிறக்குது இல்லுங்கிற எழுத்து. அப்புறம் இல்லு வந்து எப்படி பிறகுது, மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுறதுனால பிறக்குது. இல் அப்படி உச்சரிக்கும்போது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி வந்து இல்லை எப்படி பிறகு, மேல்வாயை நாக்கின் ஓரங்கள், நாக்கோட ஓரம் எங்கே இருக்குது, மேல்வாய் பல் இங்கே இருக்குது, நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுறதுனால பிறக்குது. சரி, தடித்து நெருக்குவதால் பிறக்குது. இப்போ ஈழு வந்து எப்படி பிறகு, பள்ளிக்கூடத்துக்கு வர இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்குது. இவ் வந்து மேல்வாய் பல்ல கீழுதடு பொருந்துவதால் பிறக்குது. ரெண்டு இதழும் இவ்வுன்னு சொல்லும்போது பொருந்துறது, இதோட ஒட்டும். சரியா. இரு இன்னாகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துறதுனால பிறக்குது. சார்பெழுத்துகள் எப்படி பிறகுது, ஆயுதெழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்குது. சார்பெழுத்துகள் யாவும் முதலெழுத்துக்கள் தோன்றிய இடங்களிலேயே அது பிறக்கிறதுனால முயற்சியில் கொண்டு பிறக்குது. அடுத்த பாடம் வினைமுற்று. இப்போ நம்ம ஏற்றில் உள்ள டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். வினைமுற்றுனா என்னது, படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை என்னது, செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். செயலை நம்ம என்ன சொல்லுவோம், வினைன்னு சொல்லுவோமா. நம்ம செய்யக்கூடிய வினை ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் என்னது, வினைச்சொல். வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு என்னது, மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இப்போ எழுதினாள் தொடர்களில் வந்து எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிச்சு பார்த்தோன்னா இந்த சொற்களில் வந்து பொருள் வந்து முழுமை பெற்று விளங்குது. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம், முற்று வினை அல்லது வினைமுற்றுன்னு சொல்லுவோம். வினைமுற்று எத்தனை வகைப்படும், வினைமுற்று வந்து 5 வகைப்படும். சரி, 5 காலம், 5 காலம், 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்து. 3 இடம் எனது தன்மை முன்னிலை படக்கு. அடுத்து 3 காலம் எனது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ வினைமுற்று எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். அது என்னெல்லாம், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, 2 வகை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு என்னெல்லாம் தேவை, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். தெரிநிலை வினைமுற்று இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது என்னது, தெரிநிலை வினைமுற்று. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம், எடுத்துக்காட்டு மாணவி வந்து கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருக்கா. இப்போ செய்பவர் யார், மாணவி. கருவி என்னது, தாளும் எழுதுகோலும். நிலம் என்னது, பள்ளி, எந்த இடத்த வச்சு எழுதினா. அடுத்து காலம், இறந்த காலம், எழுதினாள்னு இருக்குதா. அப்படி செய்பொருள் என்னது, என்னத்தை எழுதுனா, கட்டுரை எழுதுனா. செயல் என்னது, எழுதுதல். இப்போ குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு, இந்த வார்த்தையை கவனிங்க, ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாதே. செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்று என்னது, குறிப்பு வினைமுற்று நம்ம சொல்லுவோம். இப்போ பொருள் பொன்னன், இடம் தென்னடர், பொன்னன்னா பொன்னை உடையவன், இடம் தென்னடர் தென்பகுதியில் வாழ்ந்தவங்க, காலம் ஆதரையான் காலத்தை குறிக்கா, சினை வந்து என்னது, கண்ணன், அப்போ கண்கிற உறுப்பை குறிக்குது. அடுத்து பண்பு குணம், கரி என்ன என்னது, கருமை நிறம் உடையவன். அடுத்து தொழில் வந்து எழுத்தன்,
எழுத்தர் தொழிலை குறிக்குது. அடுத்து தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் வந்து இருக்குது. இப்போ ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஏவல் வினைமுற்று பாடம்படி கடைக்கு போ அப்படின்னு இந்த தொடர்கள் வந்து ஒரு செயலை செய்யுமாறு ஒருத்தரை நோக்கி நம்ம கட்டளையிடும், ஆர்டர் போடுறோம். இப்போ நம்ம முன்னாடி உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய வினைமுற்று என்னது? ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைப்படும். இரு வகையில் வரும். சரியா? அடுத்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? எழுது அப்படிங்கிறது என்னது? எழுதுங்கிறது ஒருமை, எழுதுமீன் அப்படிங்கிறது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எப்படி வரும்? எழுதுங்கள் அப்படின்னு வருவது தான் இக்கால வழக்கே. இப்போ வியங்கோல் வினைமுற்று இருக்குது. வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்கள் வரக்கூடிய வினைமுற்று என்னது? வியங்கோல் வினைமுற்று என்னது? இவ்வினைமுற்று வந்து இரு திணைகளையும் 5 பால்கள், இரு திணை என்னது? உயர்திணை, அக்ரிணை, 5 பால்கள் ஆண்பால், பெண்பால், பிளர்பால், உண்டன்பால், பலவின்பால் நமக்கு தெரியும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இடங்கள் தன்மை, முன்னிலை, கடற்கை அதை காட்டும். சரியா? இந்த வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் என்னது? க, இய, இயர், அல் அப்படின்னு வரும். இந்த விகுதிகள் வந்தாலே வியங்கோல் வினைமுற்று நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல் வந்ததுன்னா வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு பார்க்கலாமா? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். இது இரு திணை, 5 பால், ஐம்பால், 3 இடங்களுக்கும் பொதுவாக வரும். அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு வந்து இதில் இருக்குது. ஆனால் அதில் ஒருமை பன்மை வேறுபாடு அதில் கிடையாது. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். இது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். இதில் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இதில் விகுதி பெற்றே வரும். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. இயர், அல் ஆகிய 2 விதிகள் தற்கால வழக்கில் இல்லை. இது வந்து தற்கால வழக்கில் இல்லைன்னா செயல் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. சரியா? அடுத்து இதோட புக் பேக் பார்ப்போம். மாடு வயலில் புள்ளை மேய்ந்தது. தொடரில் வினைமுற்று என்னது? இப்போ வினைமுற்று என்னது? ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கணும். அப்போ மேய்ந்ததுங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்து பின் வரமுற்று இறந்த கால வினைமுற்று என்னது? இறந்த காலம். அப்போ படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது, நடக்கிறான், கிறு கின்று கிரார்கள் வந்ததுன்னா இது நிகழ்காலம். உண்பான் டவுட்டில் இருக்கா? அது ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். வாடாது, வழங்காது, முடியாது, அதில் என்ன காலம்? ஓடாத குதிரை இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்து இதில் படித்தான்ங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். சரியா? இது சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கொடுத்துருக்கான். ஓடாதுங்கிறது சம்மந்தம் இல்லாத ஒன்று கொடுத்துருக்கான். பின் வருவனவற்று ஏவல் வினைமுற்று சொல்ல என்னது? செல்க, ஓடு, வாழ்க, வாழியன்னு இருக்குது. ஏவல் வினைமுற்று நமக்கு தெரியும். ஓடு, இதை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுதான் ஆன்சர். ஓடு தான் ஆன்சர். அடுத்து எச்சம். சரி, எச்சம் வந்து படித்தான், படித்துங்கிற சொற்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, படித்தான்ங்கிற சொல்லு பொருள் வந்து முற்று பெறுது. இது வினைமுற்று ஆகும். அப்போ படித்துங்கிற சொற்களில் பொருள் வந்து என்னது? முற்று பெறலை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சினிருக்கும் சொல்ல நம்ம எச்சம்னு சொல்லுவோம். இது பெயரச்சம், வினையச்சம் என இரு வகைப்படும். இப்போ பெயரச்சம்னா என்னது? படித்தங்கிற சொல்லு மாணவன், மனைவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு ஆகிய பெயர் சொற்குள்ள ஒன்றை கொண்டு முடியும். இப்போ படித்த மாணவன், படித்த பள்ளி அப்படின்னு இருக்கா? இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சந்து தான் நம்ம பெயரச்சம் சொல்லுவோம். பெயரச்சம் 3 காலத்தில் வரும். இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? பாடிய பாடல், பாடுகின்ற பாடல். பாடிய பாடல்ங்கிறது ஆல்ரெடி பாடி வச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இறந்த கால பெயரச்சம். பாடுகின்ற கிறு கின்று கிரார்கள் வந்து தான் நிகழ்கால பெயரச்சம். அடுத்து பாடும் பாடல், இனிமே தான் பாடுவாங்க. டவுட்டில் இருக்கா? டவுட்டில் இருந்தால் எதிர்கால பெயரச்சம். அடுத்து தெருநிலை குறிப்பு பெயரச்சங்கள். சரி, இதோட தொடர்ச்சி வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிரும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோவில் முடிக்கணும்னு நினச்சேன். சரி முடிச்சு விட்ருவோமா? தெரிநிலை இது ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. நான் ஷார்ட்ஸ் வீடியோ இதோட தொடர்ச்சி போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கம்யூனிட்டி பேஜில் சொல்லுங்கள். சரியா? பாய்.